பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அநேக காரியங்களை குறித்து தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய காரியம் எதுவுமே ஜெயமாய் நடக்கவில்லையே, நான் கேட்டது எதுவுமே பெற்றுக்கொள்ளவில்லையே, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையா, என்னுடைய விண்ணப்பம் தேவ சமூகத்தில் போய் எட்டவில்லையா என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், லூக்கா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக தேவைகளை குறித்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனை தேடி அவருடைய பாதபடியில் வந்து அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளையின் காரியம் ஜெயமாய் நடக்க வேண்டும், அந்த திருமண காரியத்தில் தேவ தயவு வெளிப்பட வேண்டும், என் பிள்ளையின் வேலை விஷயத்தில் ஒரு கருணை ஒரு இரக்கம் அந்த அதிகாரிகளுடைய கண்களில் கிடைக்கணும், அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டும், என்னுடைய சரீர சுகபல ஆரோக்கியம் வேண்டும். இப்படி பல காரியங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை பார்த்து கேட்கிறவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் கேட்க வேண்டிய இடத்துல மனிதனை தேடி போய் கேட்பதல்ல, சொந்த பந்தங்களை தேடி போய் கேட்பதல்ல, நட்புகளை தேடி போய் கேட்பதல்ல, உன்னை உருவாக்கின உன்னை சிருஷ்டித்த உனக்கு ஜீவ சுவாசத்தை தந்த தகப்பனை நோக்கி நீ கேட்பாயானால் உனக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்து தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை இன்றைக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? நான் பலமுறை முயற்சி செய்திருக்கிறேன், தேவ சமூகத்தில் கேட்டிருக்கிறேன், ஆனாலும் அது என் கரத்தில் வருவது போல் இருக்கும், ஆனால் அது தடைப்பட்டு காணப்படுகிறதே, என்ன காரணம்னு சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வேண்டிய நன்மைகள் இதுவரைக்கும் தடைப்பட்டிருக்கிறதா? உன் குடும்பத்தில் சத்ருவானவனுடைய கரம் ஓங்கி இருக்கிறதா? சத்ருவானவன் பல தடைகளை கொண்டு வந்து போடுகிறானா? இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிறானா? போராட்டங்களை கொண்டு வந்து போடுகிறானா? என்னுடைய நன்மை உங்கள் குடும்பத்தில் வெளிப்படாமல் அதை தடுத்து வைத்திருக்கிறானா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இருளின் ஆதிக்கங்கள் உங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது, இருளின் அதிகாரங்கள் இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது. நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் தேவ பிரசன்னம் உங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்ய போகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுவீர்களே ஆனால் உங்களுக்கு மீதமெல்லாம் கூட கொடுக்கப்படும். இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். உங்களுடைய விண்ணப்பங்கள் என் சமூகத்தில் வந்து எட்டியாயிற்று, உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடே அறுவடை செய்ய போகிறார்கள். இத்தனை நாட்களும் ஆண்டவரே நான் கேட்டு 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 என்னுடைய காரியம் நிறைவேறாமல் நான் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேனே, பிள்ளை பாக்கியத்துக்காக நான் அழுது கொண்டிருக்கிறேனே, நில சம்பத்துக்காக நான் அழுது கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று நான் அழுது
கொண்டிருக்கிறேனே, என்னுடைய புருஷன் மாறி வர வேண்டும், போதை பழக்கத்திலிருந்து மாறி வர வேண்டும், மதுபான பிடியிலிருந்து மாறி வர வேண்டும், என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றப்பட வேண்டும், புருஷனார் என்கிற தகுதி கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கி ஆவியானவர் மகிமையாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். குடும்பங்களுக்குள்ளாடி மதுபானத்தை ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் உரைக்கப்படும் போதே தேவ பிரசனம் அந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார், நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து விட்டேன், சத்துருவை அழித்து விட்டேன், இனி அவன் உங்களை தொந்தரவு செய்வதில்லை. உங்களுடைய கேட்கிறவைகள் கிடைப்பதற்கு எந்த சத்துரு தடையாய் நின்றானோ அந்த சத்துருவை நான் அதம் பண்ணிவிட்டேன். இனி சத்துரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கரம் தூக்க மாட்டான் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு தருவேன், தேடுங்கள் அப்பொழுது என்னை நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்காக அந்த அடைக்கப்பட்ட வாசல்களெல்லாம் திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கோ திறக்கப்படும் என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தகப்பன் தான் சொல்லுகிறார், உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் உங்களுக்கு செய்ய மாட்டேனா? நான் உங்களுக்கு கிரியை செய்ய மாட்டேனா? நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டேனா? நீங்கள் ஏன் விசுவாச குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? என் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்கு இன்றைக்கும் வல்லமை உள்ள தகப்பனாய் நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பொல்லாத கிரியைகள் அகற்றப்படட்டும், ஆண்டவரே என் குடும்பத்தில் நன்மைகள் நடக்க முடியாதபடிக்கு தடைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்தகார வல்லமைகள் முற்றிலுமாய் சுட்டரிக்கப்படட்டும், அந்த இருளின் கிரியைகள் அகற்றப்படட்டும், நீதியின் சூரியன் என் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கட்டும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிரதீட்சயமாய் அந்தந்த குடும்பத்தில் தங்கி தாபரிக்க போகிறேன். கேட்கிற குடும்பத்தில் ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன நல்ல தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு பிடித்து கொள்ளுகிறீங்க, இந்த வசனம் எனக்குத்தான், இந்த வார்த்தை எனக்குத்தான், இந்த போதனை எனக்குத்தான், என் குடும்பத்துக்குத்தான், என் பிள்ளைக்குத்தான், என் தொழிலுக்குத்தான், இதைத்தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் விசுவாசம் உள்ளவனாய் நான் தேவ சமூகத்தில் கடந்து வர வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தனை பேரையும் ஆண்டவருடைய செட்டையின் நிழலுக்குள் ஆண்டவர் மூடி மறைத்து கொண்டிருக்கிறார். ஒரு தெய்வீக வல்லமை புறப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் கர்த்தர் எங்கள் கரத்தை நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவருடைய மகத்துவம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் வெளிப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமை வெளிப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய நடத்துதல், உலாவுதல் அந்த குடும்பங்கள் மேலே ஆவியானவர் மகிமையாய் வெளிப்பட்டு விட்டதற்காக ஆண்டவரே, அந்த குடும்பங்கள் எவைகளை கேட்கிறார்களோ அவைகளை தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.